எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஜெயஹிந்த். இந்திய பாதுகாப்பு படையினர், துணை இராணுவம், காவல்துறை, இந்திய இராணுவம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 24/7 பிஸியாக நாட்டை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இதில் மிக முக்கியமாக இந்தியாவை ஆட்டி படைச்சது அப்படின்னா மாவோயிஸ்ட் பயங்கரவாதம், சிபிஐ மாவோயிஸ்ட்னு சொல்லக்கூடிய சிபிஐஎம். இது கணிசமான அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. இப்போது ஆந்திரா போலீஸ் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டை வந்து அடிச்சிருக்காங்க. சிபிஐஎம்மோடைய மாவோயிஸ்டோடைய மிக முக்கியமான மிலிட்ரி கமாண்டர் மாத்வி ஹித்மாவை தூக்கியிருக்காங்க. மாத்வி ஹித்மா தான் இந்த சிபிஐஎம்மோடைய சீஃப் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட். போர் யுக்திகளை செயல்படுத்தி காவல்துறையினர், துணை இராணுவத்தின் மேலே தாக்குதல் நடத்தி நூற்றுக்கணக்கான பொதுமக்களை கொன்னதில் இவனோட மிக முக்கியமான பங்கு இருக்குது. PLGA பெட்டாலியன் நம்பர் 1 இது வந்து மாவோயிஸ்டோடைய ஃபார்மிடபிளான ஒரு ஃபைட்டிங் யூனிட், மிகப்பெரிய ஒரு ஃபைட்டிங் யூனிட். PLGA பெட்டாலியன் நம்பர் 1 அதோட தலைவனாக இருந்த ஹிட்மாவை ஆந்திர பிரதேஷ் காவல்துறையினர் போட்டு தள்ளியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மாவோயிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அர்பன் நக்சல்ஸ், கிரவுண்ட் லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கேடர்ஸ், இவங்களுக்கு இடைப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைமை இன்னைக்கு கம்ப்ளீட்டாக காலியாக இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஹிட்மா ஏன் முக்கியம் அப்படின்னா, மாவோயிஸ்ட்லேயே இப்போ இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் லீடர்ஸில் ஒரு கொரில்லா வார்ஃபேரோட எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லி ஹிட்மாவை சொல்லலாம். பஸ்தர் ஃபாரஸ்டோடைய டெரெயின்னு எந்த இடத்துல புகுந்து எந்த இடத்துல வெளியில் வரணும் அப்படின்ற இன் அண்ட் அவுட் அந்த பகுதியை வந்து சல்லடை போட்டு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்டிக்கல் எக்ஸ்பர்ட் தான் ஹிட்மா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோக்கல் எக்ஸ்பர்டீஸ், இப்போ துணை இராணுவத்தினர் எங்கேருந்து வருவாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வீரர்கள் போவாங்க, ஆந்திராவிலேருந்து போவாங்க, ஹரியானாலேருந்து வருவாங்க, நாடு முழுக்க இருந்து அவங்க யாருமே இவனோட எக்ஸ்பர்டீஸை மேட்ச் பண்ணவங்களுக்கு அந்த டெரெயினில் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரவுண்ட் லீடர் தான் ஹிட்மா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மா வந்து வெறும் மிலிட்ரி கமாண்டர் மட்டும் கிடையாது, DKSCZ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புடைய மெம்பர். தண்டகாரண்ய ஸ்பெஷல் ஜோனல் கமிட்டி அப்படின்ற ஒரு இதோடைய பிரெயின் அமைப்புடைய ஒரு மெம்பர், ஒரு இன்டலெக்சுவல் அமைப்புடைய மெம்பர். இவன் தான் இந்த PLGA பெட்டாலியனுக்கு ஸ்ட்ராட்டஜிக் டைரக்ஷன்ஸ் கொடுக்கறது. எப்போ தாக்குதல் நடத்தணும், யார் மேலே தாக்குதல் நடத்தணும், எந்த அளவுக்கான தாக்குதல் நடத்தணும். ஒரு பஸ்தரில் 2021 பார்த்தீங்க அப்படின்னா பர்சா தேவான்ற இடத்துல ஒரு பெரிய தாக்குதலை இவங்க நடத்தினாங்க. ரொம்ப பதபதிக்கக்கூடிய காணொலிகள், ரொம்ப கோவப்படுத்தியது என்ன அந்த டைமில் ரொம்ப ஒரு தனி மனிதனாகவே. ஏன்னா அந்தளவுக்கான CRPFர்களை கொன்று அவங்களுடைய காலை வெட்டி அங்கே இருக்கக்கூடிய ஷூஸை எடுத்துகிட்டு போய் பல அக்கிரமங்களை செஞ்சுருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தது தான் இவன் ஹிட்மா. ஸோ இவன் வந்து ஒரு டூயல் லாஸ், ஒன்று வந்து ஸ்ட்ராட்டஜி மூளை, செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை வகுக்கக்கூடிய மூளை, இன்னொன்று கிரவுண்டில் இறங்கி செய்யக்கூடிய அந்த இராணுவ தளபதி. ரெண்டுமே ஒரு டியூவல் ரோல் இருந்த ஹிட்மாவை வந்து இப்போ தூங்குனது இந்த ட்ரை ஜங்ஷன், மாவோயிஸ்ட் ட்ரை ஜங்ஷன் சொல்லக்கூடிய ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கர் இந்த இடத்துல ரொம்ப ஆக்டிவாக இருந்த மிகப்பெரிய ஒரு டார்கெட்டை தான் இப்போ தூக்கியிருக்காங்க. இப்போது குறிப்பாக நம்ம பார்க்கணும்னா சிபிஐயோடைய பொலிட் பீரோ, இந்த பொலிட் பீரோ தான் முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரம் படைச்சது. இந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரம் படைச்ச பொலிட் பீரோவுடைய ஜெனரல் செக்ரட்டரி நம்பாவா கேசவராவ்னு சொல்லக்கூடிய பசவராஜு இந்த மே மாதம் தூக்குனாங்க. நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம CRPF பண்ணாங்க. பட் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துட்டு இருந்ததுனால இந்த அப்டேட் வந்து பெரிய லெவலுக்கு இதாகலை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மிக முக்கியமான டாப் லீடர் வேணுகோபால் ராவ் வந்து அக்டோபரில் வந்து சரண்டர் ஆகிறான். ஸோ பொலிட் பீரோ, CPIMோடைய பொலிட் பீரோ கம்ப்ளீட்டாக வேக்கம் ஆகிருக்கு. அடுத்த லெவலில் டைரக்ஷன்ஸ் கொடுத்து மூளையாக செயல்பட்டதை அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருந்த ஹிட்மாவும் இப்போ காலி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இவங்களுடைய சென்ட்ரல் கமிட்டி அப்படின்றது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. இப்போ வெறும் 10 பேர் தான் இருக்கிறாங்க. இதே வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 45 பேர் இருந்தாங்க. 45 பேர் ஒரு சென்ட்ரல் கமிட்டியோட இதுவாக இருந்தவங்க இன்றைக்கி எல்லாம் குறைஞ்சி பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ லோக்கல் ட்ரைபல் கேடர்ஸு அங்கேருந்து அந்த அப்பாவி பழங்குடி மக்களை மிரட்டி அவங்களுடைய குழந்தைகளை எடுத்துகிட்டு போய் இவங்க மாவோயிஸ்டாக மாற்றுறது, அது பார்த்திங்கன்னா கணிசமான அளவுக்கு வீக்காக இருக்குது. இப்போது மிச்சம் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர்ஸில் அடுத்தது ரொம்ப ஹை டார்கெட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவுஜி,
சென்ட்ரல் ரீஜனோடைய பீரோ இவன். மிர்சா பெஸ்ரா அப்படின்றவன் ஈஸ்டர்ன் ரீஜனோட பீரோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பல்லா லக்ஷ்மண் ராவ் கணபதி வயசாயிருச்சு பட் இன்னமும் ஆக்டிவ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கணேஷ் விக்கே, பத்திரா மாஞ்சி மற்றும் மல்லராஜ ரெட்டி, இவங்க தான் முக்கியமான ஆளுங்க. மிச்சம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு 2026 மார்ச் மாதம் வரைக்கும் கெடு இருக்குது. ஒன்று சரணடையணும், இல்லைனா இவங்க சுட்டு தள்ளப்படுவாங்க. சமீபத்தில் கோவாவோட டிஜிட்டல் டெமோக்ரஸி கான்க்ளேவ் மாநாட்டில் நான் கலந்துட்டு இருந்தபோது சத்தீஸ்கரோடைய துணை முதல்வர் அவர்கள்ட்ட நேரடியாக உரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தெளிவாக சொன்னது, 2026 மார்ச் மாதம்குள்ளே இவங்க எல்லாரும் சரண்டர் ஆகணும், பேச்சுவார்த்தைன்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்ற போது என்னோட அருகில் இருந்த ஒருத்தர் கேட்டார், சரி ஏன் பேசி பார்க்கலாமே அப்படின்ட்டு. அவர் சொன்ன பதில் ஒன்று தான், நாட்டோடைய ஜனநாயக ஆட்சியை கவுத்துட்டு இராணுவ ஆட்சியை கொண்டு வந்து, மாவோயிஸ்டோட ஆயுதம் இருக்கக்கூடிய ஆட்சியை கொண்டு வந்து இதை மாற்றணும் அப்படின்றது தான் அவங்களுடைய அடிப்படை கொள்கை. இந்தியாவை சீர்குலைக்கணும், இந்தியாவோட இறையாண்மையை சீர்குலைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கொள்கை. இதில் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி துணை முதல்வர் சொல்லியிருந்தார். நிஜமாகவே உண்மைதான். எங்களுடைய இடங்களில் டெவலப்மெண்ட் இல்லை, எங்களுக்கு வந்து இன்னும் சில டீசென்ட்ரலைசேஷன் வேணும், மருத்துவக் கல்லூரிகள் வேணும், சாலை வேணும், இதெல்லாமே அரசாங்கம் உட்காந்து பேச முடியும். இல்லை ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மேலே டெமோகிராஃபி சேஞ்ச் ஆகுது, எங்களுக்கு இந்த பாதுகாப்பு வேணும், இதை வந்து ப்ரொடெக்டட் பகுதியாக உருவாக்குங்க, இங்கே வந்து எங்களுக்கு பெரிய பெரிய ரோடெல்லாம் வரக்கூடாது, அதுவும் சரி. ஆனால் ஆட்சியே இருக்கக்கூடாது, இந்தியாவோட ஜனநாயகமே இருக்கக்கூடாது, இது வந்து ஒரு மாவோயிஸ்ட் நாடாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆயுத புரட்சி செய்யக்கூடிய இவங்க கிட்ட போய் என்ன பேச்சுவார்த்தை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ துணை முதல்வர்கள் அப்பயே சொன்னார், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், இன்னும் 2-3 மாதத்துக்குள்ளே பெரிய பெரிய ஆட்கள்லாம் நாங்கள் தூக்குவோம்னு சொல்லி. அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய ரீடர்ஷிப் அப்படின்றது இது ப்ரிடாமினண்ட்டாக வயதானவர்கள், இவங்க லோக்கல் ஆளுங்க கிடையாது, தெலுங்கு பேசக்கூடியவங்க தான் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் மூளையாக செயல்பட்டு இருந்தாங்க. இவங்களால் போய் பஸ்தர்லேயோ இல்லை சத்தீஸ்கரோட மிச்ச பகுதிகள்லையோ அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் கிட்ட பண்ண முடியுமா அப்படின்னா அந்த ட்ரைபல் கனெக்ஷன் அப்படின்றது கட் ஆயிருச்சு. ஸோ ஹிட்மா தான் மிக முக்கியமான லோக்கல் ஃபேஸு, ஒரு தலைமை ஃபேஸு. இப்போ ஹிட்மாவை தூக்கின பிறகு மாவோயிசம் அப்படின்றது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சத்தீஸ்கரோடைய துணை முதல்வர்கிட்ட பேசும்போதும் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். நம்ம இதை பற்றி பெரிய லெவலில் யாருக்குமே தெரியாது, குறிப்பாக தெற்கு மாநிலங்களில் இதற்கான ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும்னு சொல்லி அதற்கு வந்து அவர் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். தெலுங்கு உட்பட எல்லா மொழிகளையும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். டைம் வரும்போது மேபி ஜனவரிலையோ பிப்ரவரிலையோ கிரவுண்டில் போய் மாவோயிஸ்டால் பாதிக்கப்பட்ட மக்கள், சரண்டர் ஆகக்கூடிய மாவோயிஸ்ட் மற்றும் மாவோயிசம் எங்கேருந்து ஆரம்பிச்சது, ஏன்னா இவங்களை பற்றி திரைப்படங்கள் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மக்கள் போராளிகளாக ஹீரோவாக காமிப்பாங்க. உண்மையாக அது கிடையாது. இவங்க ஒரு மாஃபியா, கான்ட்ராக்டர்கள்லேருந்து எல்லார்ட்டையுமே சுரண்டி தின்னு அந்த இடத்த வந்து ரொம்பவும் அண்டர் டெவலப்டாக வச்சு அந்த மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. அதை பற்றியான டைம் வரும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்ட்டு ஃபிகராகவும் இருந்திருக்கான். ஆந்திர பிரதேஷோட டிஜிபி திரு ஹரிஷ்குமார் குப்தா அவர்கள் சொல்லும்போது இவன் வந்து ஒரு மிக முக்கியமான கல்ட்டு ஃபிகர், அதாவது இவனை பார்த்தா இன்னும் பல பேர் மாவோயிஸ்டில் சேர்ந்துட்டு இருந்தாங்க. அவரோட வார்த்தை நல்லா கவனிங்க, இன்ஃப்ளூயன்ஷியல் கல்ட் ஃபிகர் அமாங் ட்ரைபல் யூத் வுட் கெட் இன்ஸ்பயர்ட் பை ஹிஸ் டாக். அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர்கள், பழங்குடி இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த பேசி அவங்கள வந்து ஒரு ஃபேன் பாய்ஸாக மாற்றக்கூடிய அளவுக்கான வலிமை அப்படின்றது இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இனிமே டாக்டிக்கல் பிளானிங் அவங்களால பண்ணவே முடியாது, ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டாக்டிக்கல் பிளானிங் எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆர்ம்ஸ் எக்ஸ்பர்ட்டு, நல்லா பேசக்கூடியவன், ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து வரக்கூடியவன், சிந்தனை மூளை இருக்கக்கூடிய ஒரு ஆள், ப்ளஸ் ஒரு லோக்கல் கிரெடிபிலிட்டி இருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து இவனாக இருந்திருக்கான். ஸோ ஒரே நேரத்தில் இவனை தூக்குனது அப்படின்றது மிக முக்கியமாக நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 மட்டும் 1040 மாவோயிஸ்டுகள் சரணடைஞ்சாங்க. சமீபத்தில் கூட மகாராஷ்டிரா முதல்வர் ஃபட்னவிஸ் அவர்களுடைய தலைமையில் பல பேர் சரணடைஞ்சாங்கன்னு பார்க்குறோம். இது வரைக்கும் வரலாற்றிலேயே மிக அதிகமான சரண்டர் ஆனது இப்போ தான். அதை பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் ஒரு 9 மாவோயிஸ்டுகள் கைது செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே மாதம் நடந்த கர்ரேகுட்டா மலைப்பகுதியில் நடந்த ஆப்ரேஷனில் ஒரே நேரத்தில் 31 மாவோயிஸ்டுகள், அதுவும் குறிப்பாக லீடர்ஸ் வந்து தூக்கப்பட்டாங்க. இதுதான் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஆன்டி மாவோயிஸ்ட் ஆப்ரேஷன்.
ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. ஸோ மாவோயிஸ்ட் ஃப்ரீ இந்தியா அப்படின்றதுக்கான, மாவோயிசம் இல்லாத இந்தியா அப்படின்றதுக்கான டெட்லைன் மார்ச் 31, 2026. அதுக்கான ஷெட்யூல் கரெக்டாக போயிட்டுருக்கு. இந்த வேகத்துக்கு மிக முக்கியமாக இந்த ஹிட்மாவுடைய எலிமினேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சுக்மாவில் 1981 பிறப்பெடுத்த இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான லீடராக இருந்திருக்கிறான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷனை திறம்பட செஞ்ச ஆந்திர பிரதேஷ் காவல்துறையினருக்கு நம்மளுடைய மிகப்பெரிய சல்யூட் மற்றும் வாழ்த்துக்கள். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி நம்மளால் நினச்ச கூட பார்க்க முடியாது. இராணுவத்துக்கு இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் போன்ற அதிநவீன ஆயுதங்கள் எல்லாம் அதுக்குண்டான பொருட்கள் அவங்ககிட்ட இருக்காது. தேவைப்படக்கூடிய வாகனங்கள் ரொம்பவும் கிரவுண்டில் போய் இறங்கி இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி உயிரை ரிஸ்க் எடுத்து இந்த அச்சீவ்மெண்ட்டை அவங்க பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஆந்திரா போலீஸ் மற்றும் கூட இருந்த துணை இராணுவ படையினர். அடுத்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக சந்திப்போம். மாவோயிசத்தம் அப்படின்றதுக்கான அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்டை நம்ம நேரடியாக போய் பண்ண போகிறோம். டைம் வரும்போது அதை பற்றியான டீட்டெயில்ஸும் நம்ம கொடுக்குறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.